மகாபாரதம் உத்தியோக பருவம். உபபருவம் 10. அம்போபாக்கியான பருவம் மற்றும் குந்தி கர்ணன் சந்திப்பு. பீஷ்மரின் வீழ்ச்சிக்கான காரணமும் ஒரு தாயின் கண்ணீரும். போர் தொடங்க இருந்த தருணத்தில் பீஷ்மர் கௌரவப் படையின் தலைமை தளபதியாக முடிசூட்டப்பட்டார். அவர் சொன்னார், யார் யாரை நான் கொல்ல மாட்டேன் எனச் சொல்கிறேன். கைகளை கூப்பிச் சரணடைபவர்கள், மரணப் பயத்தில் ஓடுபவர்கள், மற்றும் பெண்ணாகப் பிறந்து இப்போது ஆணாக மாறியவர் சிகண்டி என்றார். பீஷ்மர் தனது கடந்த காலத்தைச் சொன்னார். நான் காசி நாட்டு இளவரசிகளான அம்பா, அம்பிகா, அம்பாலிகா ஆகியோரை மணந்து கொள்ள அழைத்தபோது அம்பா வேறொருவனை விரும்புவதாகச் சொன்னாள். நான் அவளை விடுவித்தேன், ஆனால் அவளை எவரும் ஏற்கவில்லை. அவள் என் மீது பழிவாங்க விரும்பித் தவம் செய்து சிகண்டியாகப் பிறந்தாள். அவளை பார்த்தால் நான் ஆயுதம் தொட மாட்டேன் என்று தனது ரகசியத்தை வெளிப்படுத்தினார். இதே சமயம் குந்தி தேவி கர்ணனைச் சந்திக்கச் சென்றாள். அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் போர் நடந்தால் தனது மகன்களில் ஒருவன் மடிவான் என்று அவள் அஞ்சினாள். குந்தி கர்ணனிடம் சொன்னாள், கர்ணா, நீ ராதேயன் அல்ல, நீ எனது மகன் காந்தேயன். சூரிய பகவானின் அருளால் பிறந்த மூத்த பாண்டவன் நீ. உனது தம்பிகளுடன் சேர்ந்து நீ அரசனாக முடிசூடு என்றாள். கர்ணன் வருத்தத்துடன் சொன்னான், தாயே, நான் ஆதரவின்றி தவித்தபோது துரியோதனன் எனக்கு இடம் கொடுத்து கௌரவித்தான். இப்போது ஒரு பயனுக்காக நான் அவனை விட்டு வரமாட்டேன். அது துரோகம். ஆனால் நான் உனக்கு ஒரு வாக்குத் தருகிறேன், அர்ஜுனனைத் தவிர மற்ற 4 தம்பிகளையும் நான் கொல்ல மாட்டேன். போர் முடிவில் உனக்கு 5 மகன்கள் மிஞ்சுவார்கள். நான் இறந்தால் அர்ஜுனன் அல்லது அர்ஜுனன் இறந்தால் நான் என்று சத்தியம் செய்தார். குந்தி அழுது கொண்டே திருந்தினாள். போர் மேகங்கள் சூழ்ந்தன. கௌரவப் படை பீஷ்மர் தலைமையிலும் பாண்டவப் படை திருஷ்டத்யும்னன் தலைமையிலும் குருக்ஷேத்திரத்தில் வந்து அணிவகுத்தன. அடுத்த பெரிய பருவம் பீஷ்ம பருவம். அங்கேதான் மாபெரும் யுத்தம் தொடங்குகிறது மற்றும் பகவத்கீதை உபதேசிக்கப்படுகிறது.